அக்கா பொங்கல் எப்படி போச்சு? எல்லாம் அரவிந்த் மணி அக்காவை சொல்லிட்டல, ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொன்னேன்ல நீனு. நேத்திக்கு பொங்கல் வச்சாச்சு நீ தங்கம். சக்கரை பொங்கல் வச்சேன், வெண்பொங்கல் வச்சேன், அப்புறம் எல்லாம் காய் போட்டு கூட்டு வச்சேன் நீ தங்கம். இன்னும் கொஞ்சம் பொங்கல் இருக்கு, யாராவது வருவாங்க, நேத்திக்கு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். யாரும் வரல. இல்ல கிரிக்கெட்டு, நீ இப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆன்டின்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஹைட் பண்ணாதீங்க மாமா, ஹைட் பண்ணாதீங்க. லைக் போட்டாச்சு பாய். மிக்க சோசம் பாத்திமா. யாரும் தப்பா நினைக்கலன்னா ஒன்று சொல்றேன், அனைவருக்கும் இனிய எருமை மட்டும் பொங்கல் வாழ்த்துக்கள். சிஎஸ்என்னா சிஸ்டர், நீங்க ஆடிய விளையாட்டு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சது வந்து பாண்டி தானே ரொம்ப பிடிக்கும். பாண்டினா ஒரு ஒரு 10 பேர், அதாவது ஒரு 5 7 பேர் இருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு பெரிய அந்த கட்டை போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் நோண்டி இழிச்சு எல்லாத்தையும் தொடணும்ல, செம்மையா. நான் வந்து போறேன்னு சொன்னாலுமே எல்லாருமே செம்மையா பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு நொண்டி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொக்கோ ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தாண்டுதல் சொல்லுவாங்க, தாண்டுதல் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அரவிந்த் கிருஷ்ணா சகோ கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. ஆத்தா அப்போதெல்லாம் ஆத்தா அப்போல்லாம் இட்லி ஹோட்டலில் கிடைக்கும், கூழ் வீட்டில் கிடைக்கும். இப்போல்லாம் கூழ் ஹோட்டலில் இட்லி வீட்டில் கிடைக்குது. சூப்பர் செஞ்சியண்ணா, செம்மையாக சொல்லியிருக்கேன், அதான் உண்மை. சூப்பர் சூப்பர் அண்ணா. கம்மங்கூழ் கம்மங்கூழ் சாப்பிட்டுங்க, தேனாமிதமாக இருக்கும், உடலுக்கு மிகவும் நல்லது. பார்க்கல சரி கிஷோரண்ணா, நான் எனக்கு பிடிக்காதண்ணா அது. ஓகே, மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அரவிந்த் தங்க சும்மா சொன்னேடி தங்கம், நீ சொன்னனால ஒன்றும் இல்லடி, காமெடி தானே சொன்னேன், அதனால ஒன்றும் இல்லை. அரவிந்த் தங்க, நீ சாப்பிட்டியா சாமி? என்ன சாப்பிட்ட சொல்லு. பாம்பு விட்டுட்டாங்க. பாண்டு புலி. சங்கரனா என்ன எழுதியிருக்கீங்க எனக்கு புரியல. சங்கரனே, நீங்கள் வந்து சேனல் வச்சுருக்கீங்களா? பாப்பா சவுண்டை குறை. கூழ் குண்டுச்சோறு சொல்ல சிஎஸ்ஓ எருமை மாட்டு பொங்கலாம். சூசைனா நீங்களே கூழானவங்க, நீங்க எதுக்கு கூழ் குடிக்கணும்? கூழுக்கே கூழ். ஐயோ சூப்பர் சிஎஸ்னா, மாசு சிஎஸ்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களே கூழானவங்க, நீங்க எதுக்கு கூழ் குடிக்கணும்? கூழுக்கே கூழா? அடி சொல்றீங்க சிஎஸ்னா. ஓகே ஓகே. இன்னைக்கு சப்பாத்தி தான்க்கா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? தங்கப்பில் நான் உப்புமா சாப்பிட்டுடி செல்லும், ரவை உப்புமா, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. உப்புமாவும் நல்லா இருந்துச்சு. வாங்க வணக்கம் மணி ஹரன். ஹரன் தங்க ஹைடா செல்லம், பாருங்க ஹரன், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்துல் துரை சகோ சூப்பர், அருமையான கருத்து. சிஎஸ் அண்ணா, அதாவது பரமபதன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? பார்த்திக்மா, எனக்கு எருமை பார்த்தால் பயமாக இருக்கும். யமனின் வாகனம் வந்து 6 இருக்கும்போது முதலை மாதிரி தெரியும், சோறு ஆகிவிடும். அப்படி இல்லை பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. எருமை மாடு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. ஹாய் அக்கா, ஹவ் யூ? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அர்ஜுன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க மணிமாறன் சகோ கேட்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. அரவிந்த் தங்கோ, நீ சாப்பிட்டியாடி சாமி? பாலாஜி அர்ஜுன் சொல்லியிருக்காங்க. உப்மா ஜீனி சீனியை சாப்பிடுவது. அப்படியா? நான் எப்போதும் லேட் தான் சகோதரி. வணக்கம் வாங்க விநாயகம், வணக்கம்.